வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்றிய அரசு இன்றைக்கி நம்ம நாகை மாவட்ட எம்பி செல்வராஜும் சுப்ராயன் 2 பேரும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போ விழுப்புரம், இப்போ நடக்கக்கூடிய திண்டிவனம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் தமிழ்நாடு அரசு 2000 ரூபா கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியில் 5000 ரூபா கொடுக்குறேன்ட்டாங்க. பாண்டிச்சேரியில் 100 கோடி கேட்குறாங்க. தமிழ்நாடு 2000 கோடி கேட்குது. இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் நாமம் போட்டு விட்டாரா மோடி அப்படின்னு எண்ணத்தொகுற வகையில் ஒன்றிய அரசு கொடுத்த அறிவிப்பு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகுது. அப்போ இந்த தடவையும் ஒன்றும் கிடைக்காதா? ஏன்னா முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவங்க கொடுக்காட்டினாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. எவ்வளோ தூரம் திமுக கொடுக்கும்? அப்படியே திமுக கொடுத்தாலும் அதுக்கு இருக்கக்கூடிய நிதி சுமையில் பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாட்டு மக்கள் தானே. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணம் தரும், ஜிஎஸ்டி பணம் மட்டும் கொடுக்கலனா, அதாவது எல்லாரும் ஐடி கட்டுங்கள். ஐடி கட்டுவது இந்தியாவை வலுப்படுத்தும். கரெக்டுங்க. இந்தியாவை வலுப்படுத்தும்னா எந்த இந்தியாவை? யூபியும் மகாராஷ்டிராவையும் வலுப்படுத்துமா? பீகாரை வலுப்படுத்துமா? குஜராத்தை வலுப்படுத்துமா? இப்போ தமிழ்நாடு ஆண்டியாவே இருக்கணும், நாங்கள்லாம் பணம் கொடுப்போம், நீங்கள் மற்ற மாநிலம் வாழணும். கேட்டால் தமிழர்னு உரிமை பேசுகிறீங்க, தனித்தமிழ்நாடு கோரிக்கையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. தனித்தமிழ்நாடு நாங்கள் யாரும் கேட்கவே இல்லையே, நியாயமான கோரிக்கை தானே கேட்குறோம். அப்போ தமிழ்நாட்டுக்கு மீண்டும் நாமம் அடிக்க நம்ம மோடி அவர்கள் முடிவு பண்ணிட்டாரோ? ஏன்னா சில பதிவுகள்லாம் நம்ம திமுகவை திட்டுவோம், அதிமுகவை திட்டுவோம், எல்லாத்தையும் திட்டுவோம். ஆனால் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரே கொள்கை தான், பிஜேபி எதிர்ப்பு தான் அந்த கொள்கையை. ஏன்னா பிஜேபி அவ்வளோ அநியாயங்கள் பண்ணிகிட்டு இருக்குது, அவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நிலச்சரிவிலேருந்து அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட கூச்சநாச்சனமே இல்லாமல் மோடி வெளிநாட்டுக்கு போயிட்டாருங்கிறாங்க, இன்னும் வரல. திமுக கடுமையாக அதை ரியாக்ட் பண்ணணுங்க. மோடி அவர்கள் பணமே கொடுக்க மாட்டாரு. முதல்ல ஆளுங்களை அனுப்புனாலும் நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்க. இப்போ மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. பிஜேபிக்காரங்க வெளியில் போய் பாருங்கள், அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்காங்க. உங்களுடைய ₹1 கூட கொடுக்காம இப்போ திடீர்னு பார்த்தா ஒன்றிய அரசு அறிக்கை கொடுக்குது, ₹1 கூட கொடுக்கலிங்க. ₹1 கூட கொடுக்கல. நம்ம என்ன கேட்குறோம்னா, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நிர்மலா சீதாராமன்லேருந்து, வானதி அவர்கள்லேருந்து, தமிழிசை அவர்கள்லேருந்து, ஹெச்ராஜா நம்ம கணக்கில் எடுத்துக்கல, அண்ணாமலை, எல்லோரும் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு பிஜேபி அள்ளி கொடுத்ததா? கிள்ளி கூட கொடுக்கலீங்க. நீங்கள்லாம் நம்பாளாக இருக்கீங்கன்னு போயிட்டாங்க. மக்கள் ஏதாவது ஒன்று ஆக்ரோஷமாக பேசினா போதும் அவதூறு கருத்துக்களை சொல்கிறாங்க. என்னங்க நியாயம் அது? ஏழை மக்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். நீங்கள் பண்ணுறது அநியாயம் இல்லையா? எங்ககிட்டேருந்து வரியை வாங்கிட்டு எங்களுக்கு பணம், எங்கள் பணத்தை கேட்குறோங்க, எங்கள் பணத்தை கேட்குறோம். அண்ணாமலை சொல்கிறது ரொம்ப தப்பு. அன்றைக்கி ஆளுநர் மாளிகையில் ஸ்டாலின் அவர்கள் தேநீருக்கு வரலைன்னு சொன்னது, ஒரு டீ செலவு மிச்சம், ஸ்டாலின் வரல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நம்ம கொடுக்குற காசில் அண்ணாமலை குடிக்கிற டீக்கும் ரவி அவர்கள் குடிக்கிற டீக்கும் நம்ம கொடுக்குற காசுங்க. இல்லை சிஎம்மை பார்த்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா அண்ணாமலை? யாகாவாராயினும் நாகாக்கா, அவ்வளோதான் மறுபடி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றிய அரசு என்ன ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, அதுதான் சூப்பரான விஷயம். என்னென்னா, பேரிடர் நிவாரண நிதி, அதாவது ஸ்டேட் டிசார்டர் ஃபண்ட், சென்ட்ரல் டிசார்டர் ஃபண்ட் அப்படின்னு 2 இருக்குது. இந்த 2க்கும் சேர்த்து இந்த வருஷம் மட்டும் 1256 கோடி ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கணும். நமக்கு ₹1 கூட கொடுக்கல. மராட்டியம் இப்போ எலெக்ஷன் நடந்ததே, இவங்க ஜெயிச்சாங்களே, அங்கே பேரிடர் பெருசாக நடக்கலை, உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு 3200 கோடி, யூபிக்கு 1700 கோடி, பீகாருக்கு 1200 கோடி, குஜராத்துக்கு 1300 கோடி, மத்திய பிரதேசத்துக்கு 1000 கோடி, ராஜஸ்தானுக்கு 1200 கோடி. என்னங்க தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டால் ₹1 கூட இல்லைங்க. ஆனால் நாங்கள் என்னென்னா, இந்தியாவை நம்ம பாதுகாக்க வேண்டும், பாரத் மாதா கி ஜெய், தமிழக மாதா கி ஜெய்னா ஒத்துக்க மாட்டீங்க, பாரத் மாதா கி ஜெய். ஆளுநர் உடனே தமிழ் தாய் வாழ்த்தில் பேச மாட்டார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது நிறுத்திட்டு அதை வேற பாடுவார். நம்மளும் எவ்வளோ தாங்க அடிக்கிறது? அவர் ஒரு மாதிரியான ஆளுங்க. அவர் எவ்வளோ தான் திட்டி நம்ம பேசுகிறது சொல்லுங்கள்? அவர் எவ்வளோ திட்டினாலும் அப்படி தான் இருக்கார். எவ்வளோ திட்டி நம்ம பேசினாலும் அவர் அப்படியே இருக்காரு. நம்ம என்ன தான் பண்ண முடியும்? சில பேர், நம்ம பெரியார் அவர்கள் சொல்லுவார்ல, சில பேர்கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. யாரிடம்ங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ சில பேர்கிட்ட சண்டை போட்டோம்னா அவங்க எதிர்த்து எதாவது பேசி வார்த்தை எதாவது நம்ம சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா பதில் சொல்லலாங்க. ஒன்றுமே சொல்லாத எதுவுமே, அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது டக்குன்னு மன்னிப்பு கேட்ட வேண்டியது, இல்லைனா எங்கள் அட்மிட் போட்டார்னு சொல்ல வேண்டியது. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன சண்டை போடுறது? மானம் ரோஷம் உள்ளவங்கள்ட்ட சண்டை போடலாம் நம்ம பெரியார் சொல்லுவார். சில பேர்களை பார்த்தால் நமக்கு அந்த எண்ணம் தான் தோன்றுகிறது. வருத்தத்தோடு சொல்கிறோம். இன்னும் குறிப்பாக இந்த அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, வெள்ளச்சேதம் பாதிப்பு, அதாவது ஏற்கனவே ஒன்றிய அரசு அனுப்பிய குழு, நிர்மலா சீதாராமன்லாம் வந்தாங்க. எங்கே
நம்ம இது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வந்தாங்களா? அவங்க கொடுத்த அறிக்கை 10 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள நிலங்கள் பாலடிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு சொல்லுது இந்த வருஷம் மட்டும் 37 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளது, இவ்வளோ பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது, இவ்வளோ மாடுகள் இறக்கப்பட்டுள்ளது, இவ்வளோ ஆடுகள் இறக்கப்பட்டுள்ளது, இவ்வளோ கோழிகள் இறக்கப்பட்டுள்ளது, இத்தனை வருட மரங்கள்லாம் வேரோடு சாய்ந்து விட்டன, அவருங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டதுன்னு நம்ம சொல்ல, நம்ம நிறையா சொன்னோம். ஆனால் ஒன்றிய அரசு குழுவே கொடுத்துருக்காங்க, ஐயா தமிழ்நாட்டில் இவ்வளோ பாதிப்பு. ஒன்றிய அரசு சொன்னது 10 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாழா போச்சுன்னு. சரிங்க, 10 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாழா போச்சு சொன்னது யார்? நீங்கள். அப்போ நீங்கள் தானே பணம் கொடுக்கணும், ஏன் கொடுக்கவே இல்லை? நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒன்றுமே இல்லை, தமிழ்நாட்டில் புயலா? ஐயோ புயலில் விழுப்புரத்தில் மழையே இல்லையேங்க அப்படின்னு சொல்லுவாங்களான்னு பார்க்குறீங்களா? சொன்னாலும் சொல்லுவாங்க, இந்த வீடியோ இருக்கிறதுனால சொல்ல மாட்டாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் கேட்பீங்களா, மக்கள் அவ்வளோ கொந்தளிச்சு போயிருக்காங்க, டெல்லிக்கு இப்போ இங்கேருந்து போயிடுவாங்கிற கதை தான். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, டெல்லி இங்கேருந்து கிளம்பி போக மாட்டாங்க, விவசாயிகள் போராட்டம் ஊர்லேருந்து வராங்களா, அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் என்னங்க பண்ணுவாங்க, சும்மா இங்கேயே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்டாலின், விஜய், எடப்பாடி இவங்களுக்குள்ளேயே சண்டை, நம்மளை யார் கேட்க போகிறா? அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஒன்று பிஜேபி ரொம்ப ஒரு முடிவோடு இருக்காங்க, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஓட்டே கிடைக்காது. அவங்க ரொம்ப முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து கட்சியை வளர்க்க அண்ணாமலை நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அதெல்லாம் இல்லை. அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் கட்சியே வளராது. கட்சியே வளராத இடத்துல எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும்? வளராத எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? 2026 மோடிக்கு தெரியாத எத்தனை சீட்டு வாங்கணும்னு இந்த மாதிரி இவ்வளவு மோசமாக பண்ணி மக்கள் நம்மளை விரட்டடிப்பாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் யோசனை பாருங்கள், மக்கள் ஏன் அமைதியாக இருக்காங்க? ஏன்னா ரொம்ப நல்லவங்க, நம்ம நாணயமானவர்கள். இதே மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் ₹1 கொடுக்கலன்னா மக்கள் போராட்டம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? இவர்களுக்கு என்ன தைரியம்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்கும்போது ஸ்டாலின் கருப்பு பலூன் விடுறாரு, ஸ்டாலின் இருக்கும்போது எடப்பாடி பேச மாட்டுறாரு. ஸ்டாலினும் பெருசாக ஒன்றிய அரசை வந்து வரும்போதே இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்தீங்க நாங்கள் மரியாதை கொடுத்தோம் பிரதமர்னு, கரெக்டாக? திமுக அப்படி தான் பேசணும். ஐயா மோடி அவர்கள் மேலேயும் அமித்ஷா மேலேயும் எனக்கு எல்லற்ற அன்பு இருக்கிறது பர்சனலாக. ஆனால் நிர்வாக ரீதியாக நீங்கள் ₹1 கொடுக்கல, தமிழர்களை மதிக்காத, தமிழர்களுக்கு ₹1 கொடுக்காத, தமிழர் நலனில் நீங்கள் அக்கறை இல்லாத, இந்தி மொழியை திணித்து தமிழ் மொழியை அழிக்கும் பிரதமரை இனிமேல் வரவேற்க மாட்டோம். முடிஞ்சு போச்சு, இனிமேல் வரவேற்க முடியாதுங்க. நீங்கள் வாங்க, அது உங்கள் இப்போ நிகழ்ச்சி நடத்துங்க. எங்களுக்கு ஏன் நான் வந்து உங்களோட நிகழ்ச்சியில் கலந்துக்க மனசொப்பில், ஏன்னா உங்களை நாங்கள் எதுக்கு சார்ந்து இருக்கோம்? உங்கள்கிட்டருந்து ஃபண்டு வரணும் மாநில நலனுக்காக. நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலையே, கொடுக்காமனா ஏன் உங்கள்கிட்ட நிற்கணும்? தமிழக மக்களுக்காக உங்கள்கிட்ட நான் பேசணும், நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒன்றும் கொடுக்கலையா, நான் உங்களை எதுக்கியா பேசணும்? அப்படி ஸ்டாலின் சொன்னார், ஒட்டுமொத்த தமிழ்நாடே பின்னால் இருக்குங்க. ஸ்டாலின் எழுதி வச்சுக்காங்க. இப்போ சொல்கிறோம்ல, செல்வாக்கு கம்மியாகிட்டகுது, சிறந்த செல்வாக்கு பயங்கரமாக மீட்டுரும். திமுக மட்டும் அதிரடியாக மோடியை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம், ₹1 கொடுக்காத ஒன்றிய அரசுக்கு கண்டனம், தமிழ்நாடு முழுக்க பந்துன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்னங்க நினச்சிட்ருக்கீங்கன்னா விளையாட்டாது. அப்போ நீங்களே சொல்கிறீங்க ₹1 கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க? அது நமக்கு என்ன ஆச்சரியம்னாங்க, இந்திய அரசாங்கம், இந்த பக்கம் நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், எவ்வளவோ அமைப்புகள் இருக்குது, ₹1 கூட கொடுக்கலன்னா எப்படிங்க? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம், இதை விட நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னொன்றுங்க, நியாயமாக இருங்கள், உண்மையே பேசுங்கள்னு சொல்கிறாங்க, சொல்லி வளர்க்குறாங்க. இதெல்லாம் என்னங்க கூத்து? இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் எவ்வளோ எரிச்சல் வரும். இன்னமும் பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு இவங்க பிஜேபிக்காரங்க சுற்றும் போது எவ்வளோ ஒரு கோவம் வருது. இன்றைக்கி பொன்முடி அவர்கள் பேர் சேர வீச்சு மக்கள் அடித்தாங்களே, சேரி வீச்சு அடிக்க வேண்டியது யாரிடம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள், நம்ம கோவப்படுறது யாரிடம்? இன்றைக்கி சேரு பூச்சி அடிச்சது தப்பானா தப்பு, மக்கள் வந்தால் தான் கொந்தளித்தாலும் அந்த வன்முறையெல்லாம் ஈடுபட்டால் சரி வராது. எல்லாத்துக்கும் வந்து பேச்சுவார்த்தை தான் தீர்வு நம்மை பொறுத்தவரையில். ஏன்னா உயர் நீதிமன்றங்கள் இன்னும் நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இருக்குங்க, அதில் மாற்றுக்கருத்து. நீதிமன்றம் தான் கடைசி கட்ட நம்பிக்கை. இப்போ நீதிமன்றம் அதில் கண்டிப்பாக தலையிடணும். உச்ச நீதிமன்றம் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணுங்க. போன தடவை ஒரு சந்திரசூட் இருக்கும்போது கேட்கல, இந்த தடவை கேட்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வழக்கு விரைவில் இப்போ இந்தியா கூட்டணி சார்பில் விரைவில் வழக்கு வரும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நாடாளுமன்றமாக ரணகலம் ஆகிடுச்சு. இந்த நிர்மலா சீதாராமன் எப்படிங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க? நமக்கு என்ன ஆச்சரியன்னா, தமிழ்நாட்டுக்கு வரீங்க, தமிழ்நாட்டில் இட்லி எல்லாம் சாப்பிட்றீங்க, அங்கே இருக்கக்கூடிய அன்னபூர்ணா உரிமையாளரை நீங்கள் கூப்பிட்டு நிறுத்தி வச்ச விதம் தமிழ்நாட்டு ஒவ்வொரு தமிழுக்கும் கொந்தளிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் பண்ண அடாவடிலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் கட்சி சொன்ன அறிக்கை தான் சூப்பர். மேலே மட்டும் பிஜேபி இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருப்பீங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை பேர் சார் இருப்பீங்க? இருக்கிறதே இப்போ 10 பேர். உங்களுக்கு எந்த தைரியம்? ராஜா இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு எந்த தைரியத்தில் இருக்கீங்க? கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ இழிவாக பேசுகிறீங்க. உங்களுக்கு பின்னால் பின்புலம் என்ன? ராஜா மட்டும் திமுக கவர்மெண்ட் மேலே காங்கிரஸ் இருந்தால் அந்த மாதிரி பேசுவாராங்க? ஒன்று வேணாங்க, ஜெயலலிதாமா இருக்கட்டுங்க, ராஜா இந்த மாதிரி பேசுவாரா? நீங்கள் கொஞ்சம் மனசாட்சி, ஜெயலலிதா அவர்கள் மேலே நமக்கு 1008 கருத்து வேறுபாட்டுக்கு. ஜெயலலிதாமா இருந்தால் இந்த மாதிரி பேசுவாங்களா? சொல்லுங்கள். ஜெயலலிதாமா இருந்தால் இந்த மாதிரி அண்ணாமலை வந்து என்னை கைது செய்து பார்,
நான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் டைம் வந்து கமலாலயத்தில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிவிட்டு கமலாலயத்தில் இருந்தால் அடுத்து என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். இந்நேரம் அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கோம் ஜெயலலிதாம்மா. ஆளுநர் இந்த மாதிரி ரகலை விட்டுட்டுருக்காரு தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னா ஜெயலலிதாம்மா என்ன பண்ணோம்? நான் தான்ப்பா இங்கே கிங்கு, நீ யாருப்பா கேட்பாங்களே? கேட்க மாட்டாங்களா? கடந்த காலத்தில் சென்னாரெட்டிக்கு ஜெயலலிதாவுக்கு நடந்த மோதல் என்ன நடந்தது? டிஎன் சேஷன் எப்படி விரட்டி விட்டாங்க? அப்போ நம்மளும் எவ்வளோ பொறுமையாக மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இது எவ்வளோ கொந்தளிக்கிறோம் நம்ம. என்னங்க இந்த மராட்டியத்துக்கு 3000 கோடிங்க, 3500 கோடி, 200 கோடி கொடுக்குறீங்களே. திமுக அரசு எந்த அரசாக இருந்தாலும் எப்படிங்க வேலை பார்க்கும்? எந்த அரசே இருக்கட்டும் எப்படி வேலை பார்க்கும்? சரி, திமுக அரசு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் நாணய விளையாடு ரைட், அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்து தொலையிட்டுங்கிறேன், இருந்துக்கிட்டோம். இப்போ நிதியாவது கொடுங்க. ஸ்டாலினுக்கு நிதியே கொடுக்காம அப்புறம் எதுக்கு ஸ்டாலின் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும்? நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணுங்க. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து பண்ணுவீங்க. சாதாரண மக்களை கேளுங்களேன், நிவாரண நிதி அதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க மோடி. அப்புறம் எலெக்ஷனு இவிஎம் இருக்க வரைக்கும் மோடி தாங்க ஜெயிப்பார். அப்போ ஜனநாயகத்தின் மேலே என்னங்க மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? இன்றைக்கி நடந்த இந்த விஷயம்லாம் எப்படி? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் இதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஒன்றிய அரசு கொடுத்த தகவல், நாகை மாவட்ட எம்எல்ஏ எம்பி செல்வராஜ் அவர்களும் சுப்ராயன் அவர்களும் கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு கொடுத்த தகவல், அதாவது தமிழ்நாடு வந்து நாங்கள் பேரிடரா நிவாரணம் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 30,000 கோடி கேட்டுச்சு. 30,000 கோடி இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 1875 கோடி ஒதுக்கியிருக்காங்க 3 ஸ்டேட்டுக்கு. அது தமிழ்நாடு இல்லைங்க. பாதிக்கப்பட்டது தமிழ்நாடா இல்லை குஜராத்தா இல்லை யூபியா? சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதையெல்லாம் நம்ம பேசணும்னா பிஜேபி எதிர்ப்பு. அதாவது என்னென்னா, திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர்கள்லாம் இப்படித்தான் பேசுவார்கள். உண்மையிலேயே தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் அண்ணாவை பற்றியும் இன்னும் திராவிட இயக்க வரலாறை பற்றி தெரிந்தவர்களுக்கு என்ன தெரியும்? திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வாழ வைத்திருக்கிறது என்று. இப்போ அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, மாற்று கருத்தே இல்லை. திராவிட இயக்க சிந்தனைகளை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்காது திமுகவுடைய ஒரு பெரிய தவறுங்கிறத உணர்றோம். இன்னும் இளைஞர்கள் எத்தனை பேர் அண்ணாவை அவர்களை பற்றியும் தந்தை பெரியார் அவர்களை பற்றி தெரியும்? தந்தை பெரியாருடைய சிலையை உடைப்பேன்ட்டு ஒருத்தர் தமிழ்நாட்டில் சொல்கிறாரு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சொல்ல முடியுமா? ஜெயலலிதா இருக்கும்போது சொல்ல முடியுமா? அதெல்லாம் அப்போ என்ன, ஒரு மென்மையான அரசியலை கையாண்டால் நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்ல அண்ணாமலை சொல்லுவார், அடிக்கடி உதைக்கு இதெல்லாம் பேசுவார் அவர். முதல்ல அந்த வார்த்தைக்கெல்லாம் பிஜேபியில் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்றைக்குங்க அரசியலில் ஒரு பக்குவம் வேணும். இன்றைக்கி சில தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க, நமக்கு அது உடன்பாடு இல்லை. என்றைக்குமே எந்த விஷயத்துக்கும் பேச்சுவார்த்தை தான் தீர்வு. நாகரிகமாக பேச வேண்டும். அவங்களே தப்பு பண்ணாலும் நாகரிகமாக போகணும். வெச்ராஜாவெல்லாம் பாருங்கள், அவர் பேசுனதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன மரியாதை? அவர் ஆக்ரோஷமாக தான் பேசுகிறார், மரியாதை தான் இருக்குது. அதனால் ஆக்ரோஷமாக பேசினால் மட்டும் ஆகாது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஒன்றிய அரசுடைய இந்த இருக்கக்கூடிய 10 ஓட்டும் வரக்கூடிய எல்லா தேர்தலையும் தமிழ்நாட்டை இவர்கள் ஆளாமல் போவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்தியாவை விட்டு போனால் இந்தியாவுக்கு சூப்பர் நல்லது. இதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்ல, கேரளா கொடுக்கறதில்ல, இவங்களுக்கு ஓட்டு போடுற கர்நாடகத்துக்கு கொடுப்பாங்க, இனிமேல் ஆந்திராவுக்கும் கொடுப்பாங்க, தெலுங்கானாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓட்டு போட்டால் பணம் கொடுப்போம் சார், இல்லாட்டா பணம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு உங்கள் ஓட்டே வேணாம், எங்களுக்கு யூபி பீகார் அந்த பக்கம் நாங்கள் இப்போ ஹிந்தி பேசுகிற பச்சாயம் நமக்கு போதும், நீங்கள் வேணாங்கிறாங்க. அனைத்துக்கும் ஒரு முடிவு காலம் உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.